ஹலோ வணக்கம். டபுள் ஹெடர் முடிஞ்சிருக்கு. பயங்கரமான ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் ஒன்று, இன்னொன்று லோ ஸ்கோரிங்காக இருந்தாலும் லாஸ்ட் ஓவர் போனால் நம்ம சிஎஸ்கே மேட்சை பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். மஞ்சள் சோக்கா போட்டுட்டு பீடா கூட பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஹை ஸ்கோரிங் மேட்சை பற்றி பேசிடலாம். பீடா என்ன 300 அடி போன்ற முடிவோட தான் போனாங்க. கிட்டத்தட்ட அடிச்சிட்டாங்க. இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆஃப் த டோர்னமெண்ட். அந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? சொல்றதுக்கே மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. அதாவது இப்ப இது எப்படின்னா, உங்களுக்கு அவங்க விட்ட பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்க. இப்ப இன்னும் என்னன்னா, நம்ம ராயல்ஸை பத்தி சொன்ன போது பயங்கரமா எல்லாரும் கொல்கட்டா கோவப்பட்ட மாதிரி கோவப்பட்டாங்க. நீங்க யார வச்சு ரீப்ளேஸ் பண்றீங்க? நீங்க விட்ட பிளேயர்ஸ் யாரு? ஜோஸ் பட்லரு, இவரு ட்ரெண்ட் போல்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின், யஜுவேந்தர் சஹல் நீங்க விட்டுருக்கீங்க. நீங்க எப்படி? எனக்கு புரியாத விஷயம். பேட்டிங் லுக்ஸ் வெரி வீக், போலிங் லுக்ஸ் வெரி வீக். 4 ஓவர்ல 76 ரன் கொடுத்துட்டு போறாரு இவரு, உங்களுக்கு சர்வசாதாரணமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. 2 ஸ்பின்னரை வச்சுதான் அவங்க போன வருஷம் ஜெயிச்சாங்க. ஒரு ஸ்பின்னரு விக்கெட் எடுக்க பயங்கர டைட்டா போடுற அஸ்வின், இன்னொரு பக்கம் விக்கெட் எடுக்கிற சஹல். இவங்க ஹசரங்காவையும் தீக்ஷனாவையும் எடுத்தாங்க. அப்படிங்கும் போது அந்த டெம்ப்ளேட்டை தான் இவங்க எடுப்பாங்க. 2வது, நேத்து தான் சொன்ன, பெருசாலாம் இங்க ரன் எல்லாம் வராது. 7 அவுட் ஆஃப் 12 இன்னிங்ஸ்ல 277 246 அடிச்சிருக்காங்க. பெருசா வராது. டாஸ் பின் பண்ணிட்டு we are going to ball first பாருங்க. நான் திருப்பியும் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கட்டாந்திர, ஐ அக்ரி தட் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் பிச் டு பால். லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் பிச், ஷார்ட் பவுண்டரிஸ், ஒரு ஒரு கட்டாந்திர பேட்டிங் பிச்சு. உனக்கு பேட்டிங் எடுக்கிறது இல்லை. அவனோட பேட்டிங்ல இப்ப பார்த்துட்டு அவனை போய் யாராவது பேட்டிங் ஆட கொடுப்பாங்களா? அந்த ஆளு ஒருத்தர் துண்டை இப்படி எஜமான் ரஜினி சார் மாதிரி மாத்தி போட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 3ஆம் நம்பர் வந்தே வரும்ல அப்படின்னு உட்காந்து இருக்கிறவன்ட்ட போய் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்க கொடுக்குறீங்க. 2வது பாத்தீங்கன்னா, அவர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு போய் ஷார்ட்டா போறீங்க. 2 பக்கம் விட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல கட் அடிக்கிறாரு, விட்டு மிட்டிகள்ல பிக்கப் புல் அடிக்கிறாரு. எங்க போட்டாலும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி அடிக்கிறாரு. யாரு வந்தாலும் மாத்துறாங்க. அவங்களுக்கு போது உங்களுக்கு உங்களோட போலிங் அட்டாக்க நீங்க பாக்குறீங்க. அதான் நேத்தே சொன்னோம், ஜோப்ரா ஆர்ச்சர் இஸ் அ குவாலிட்டி போலர், செம்மாட்டி வாயினார் இங்கிலாந்தோட அப்படின்னு. ஃபசலக் ஃபரூக் இஸ் அ வெரி குட் போலர், ஐபிஎலுக்கு அரைவ் ஆகல. ஸ்பென்சர் ஜான்சன் ஐபிஎலுக்கு அரைவ் ஆகல. மகேஷ் தீக்ஷனா இஸ் நாட் எ விக்கெட் டேக்கிங் போலர். இன்னைக்கு விக்கெட் எடுத்துட்டாரு. அவரு விக்கெட்டே எடுக்கலன்னா இன்னும் மோசமா போயிருக்கும் உங்களுக்கு நிலைமை. சோ அப்படிங்கும் போது உங்களுக்கு யூ ஆர் நாட் கிவிங் யுவர் செல்ஃப் எனி சான்ஸ் வாட்ஸ் எவர். இன்னைக்கு ஆடினார் பாருங்க சஞ்சு சாம்சன், ஒரு கரகாட்டம். அத கரகாட்டம் தான் சொல்லணும். இவரும் துருவச்சூரலும் என்ன ரீட்டைன் பண்ணது கரெக்ட்ன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணாரு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் ஆடிந்தாங்கன்னா, இன் யோர் ஹம்பிள் ஒப்பீனியன், ஹவு மெனி ரன்ஸ் தே வுட் புட் ஆன் போர்டு சொல்லுங்க. அவங்க மினிமம் 240 அடிச்சாம அதோட அதிகமாவே அடிச்சிருப்பாங்க. 220 அடிச்சிருப்பாங்களா? அதை சொல்லுங்க. 220 கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் அது என்ன சொன்னா, அபிஷேக் சர்மா ஒரு பால்ல 12 அடிக்கணும்னு பாப்பாரு அப்படின்னு. டிராவிஸ் ஹெட் புத்திசாலி, கரெக்டா அவரோட லென்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணா. 2 பேரும் ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறாங்க. 220 சேசிங். ஒரு 5 ஓவர்ல ஒரு 56 ஃபார் 2 இருந்தாலும் you still have some semblance of chance to win that game போது அது யாருமே அது எப்படி யோசிச்சிருப்பாங்க பார்த்திருப்பாங்க. இப்ப நான் ஸ்டார்ட் சொன்ன பாருங்க, 209 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர், 219 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? டாஸ் வின் பண்றியா? இப்ப அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க? they would have also done the same thing. இப்ப வின் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னோம். ஓகே, வின் ஃபேக்டர்ன்றது என்ன? பேட்டிங்கு முதல் 10 ஓவர்ல எந்த டீம் டெம்போ செட் பண்ணுது, நான் இங்க அடிச்சுனே இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல எந்த டீம் நல்லா போலிங் போடுது பாத்துருவோமே. எஸ்ஆர்எச் முதல்ல ஆடினாங்க 10 ஓவர்ல 135 ஃபார் 2. ராஜஸ்தான் ராயல்ஸ் 10 ஓவர்ல 118 ஃபார் 3. ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் டிக்கு. 2வது பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் போலிங் போட்ட போது பவர் பிளேல 94 ஃபார் 1. எஸ்ஆர்எச் போலிங் போடும்போது 77 ஃபார் 3. வின் ஃபேக்டர் நம்பர் 2 டிக். கேம் ஓவர். பாட்டம் லைன், T20 கேமை எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி எந்த ஃபேஸ் எந்த ஃபேக்டர் எடுத்து அதை வின் பண்ணோம். அதை வின் பண்ற டீம் 95% ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணோம். இவங்க ரொம்ப பினாமினல். இன்னொன்னு சொல்றேன் சார், உங்களுக்கே தெரியும், 280 நீங்க சேஸ் பண்ணணும்னா என்ன அல்கோரிதமே கிடையாதுன்ற. 280 சீவல பெரிய பாண்டி மாதிரி கத்தியை இங்க எடுத்துன்னு
முடியாது சார். அப்போ இப்ப நான் நார்மலா அதுக்கும் அல்கோரிதம் நான் போட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல. 58 ரன்ல தோப்பாங்கன்னா 44 ரன்ல தோத்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த அல்கோரிதம் அப்படின்றது 200 இது கீழே தான் கரெக்டா ஃபேஸ் பை ஃபேஸ் ஃபேஸ் பை ஃபேஸ் 7 ரன் 10 ரன்ல 280 அல்கோரிதமே கிடையாது. அடிதான் எல்லா பாலும். என்னதான் விக்கெட் நல்லா இருந்தாலும் 14 ரன் per over டேக்கிங் ஸ்ட்ரைக். சஞ்சு சாம்சன் வந்து லெக் ஸ்டம்ப் அப்படின்றாரு. மேல பார்த்தோம்னா 14.01 per over அடிக்கணும். என்ன பிரஷர் அது? ஏன் அதை பண்றீங்க? டெல்லி, ஹைதராபாத், மும்பை, பெங்களூர்ல ஏன் போலிங் போடுறீங்க? எனக்கு புரியாத விஷயம் அது. அதை யாரும் வந்து தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ராஜஸ்தான் கேன் ஒன்லி பிளேம் themselves. I'm not telling them they should have won had they batted first. They would have given them some chances. They blew it away. பனிந்து ஹசரங்கா உள்ள வரணும். அங்க கேம் சேஞ்சர் ஆடம் ஜாம்பா. ஜாம்பாவோட 4 ஓவரை நீங்க பாருங்க. என்ன ஜாம்பா இது பண்ணிட்டாரு? 4 ஓவர்ல 38 அப்படிம்பாங்க. டேக்கிங் இன் டு தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் தி கேம். 48 கொடுத்தா 4 ஓவர்ல 38 இல்ல 48 நினைக்கிறேன். அதான் 40 என்னமோ. அந்த சிச்சுவேஷன்ல when 14 is required, he picked up a wicket. ஒரு ஓவர்ல 4 ரன்னோ என்னமோ தான் கொடுத்தாரு. அந்த ஒரு ஓவர்ல நீங்க 4 ரன்லாம் கொடுத்தீங்கன்னா 280 சேஸ் பண்ணுவோம். அங்கே கேம் க்ளோஸ் அப்படிங்கும் போது அது கரெக்ட் தான் பீடா. அந்த பாயிண்ட் தான், விக்கெட் எடுத்துட்டாரு அவர், அது முக்கியம். இன்னைக்கு அசரங்காவுமே 4 ஓவர் அவர் 50 ரன்னே கொடுத்துருக்கட்டுமே, ஆனா ஒரு 2 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ எடுத்துட்டு அசரங்கா. அப்ப தட் will pull back the total by 30 runs. அது முக்கியம் தானே பீடா. சார் நம்ம முதல்லயே என்ன சொன்னோம்? இப்ப அசரங்காவை வந்து நான் ஃபேண்டசியில் எடுக்கிறேன்னா என்ன சொல்லி எடுத்தேன்? 42 4 ஓவர்ல போயிடும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கிவ் யூ 28. 42 கொடுப்பாரு. ஆனா அவரோட கூக்லீஸ் வந்து ரொம்ப வந்து டிசைவிங்கா இருக்கும். கசாமசாலாம் அடிக்கும்னா கொடையிடும். இன்னொன்னு வந்துட்டு இந்த லெப்ட் ஹேண்டர் இருக்காங்க, அது இது. தட் ஷுட் நாட் பி a reason at all. He is the one who can pick you wickets in the middle overs. ரியான் பராக்லாம் ஒரு ஓவர் 2 ஓவர் ஏமாத்தி கொள்ளலாம். when you have gone through fighting for a player, overseas player, to get him in, நேத்தா சொன்ன 3 ஓவர்சீஸ் bowlers ஆட போறாங்க. இது வந்து சரியில்லாத காம்பினேஷன். இது யாருமே ஆடினது இல்லைன்னு அசரங்கா இருந்தே அதை சொன்ன. அசரங்கா இல்லாம ஃபசலக் ஃபரூக்கே வேற எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஃபசலக் ஃபரூக்கி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மஹேஷ் தீக்ஷனா அப்படிங்கும் போது this is definitely not the right combination that is going to win you matches moving forward. இவங்க ரீவிசிட் இதை பண்ணலைன்னா நம்ம சொல்றது பாட்டம் 4ல வருவாங்கன்னு அது கண்டிப்பா உறுதியாயிடும். பாட்டம் 2 கூட ஆகும் அவங்க கரெக்டா அதை இது பண்ணணும்னா. பட் கிரெடிட் டு எஸ்ஆர்ஹெச், ஒரு வார்னிங் தான் அவங்க சென்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. நான் 300 அடிப்போம், இப்படிதான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க, இப்படி வந்து அடிக்கிறாங்க. ஐ திங்க் சைன் ஆஃப் திங்ஸ் டு கம் தான் பீடா. லாஸ்ட் இயர் வந்து மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாத்தின்னு போட்டு அந்த உழப்பிக்கிட்டே இருந்தாங்க நம்பர் 3 யாருமே இல்லாம. ஐ திங்க் இஷான் கிஷான் has fitted beautifully in that place and taking them, motoring them along. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பார்க்க வேண்டியது ஷம்மி ஒரு இன்ஜுரி, அது என்னன்னு தெரியல. he left the field, he did not come out. இஷான் கிஷான் வந்து அது கேம் லேட்டர் நல்லா தான் இது பண்ணிட்டு இருந்தாரு. பட் சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா ஏசிஎல் லிகமெண்டாரா இருந்தா இனிஷியலா அப்படிதான் இருக்கும், அடுத்த நாள் காலையில தான் தெரியும்ன்றாங்க. பட் we have to wait and watch. பியூட்டிஃபுல்லா ஆடிட்டாரு. லெட்ஸ் ஹோப் he continues for the rest of the season. அந்த 2 injury scares இருக்கு. அதர் than that they had an excellent game. பீடா நியூ பால்ல யார் போடுவாங்கன்னு நினைச்சோம், சிமர்ஜீத்தை கொண்டு வந்து அவரும் சூப்பரா போட்டாரு. கமின்ஸ் எல்லாம் அடி வாங்கி சிமர்ஜித் போலிங் போடுறதுன்றது இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாசிட்டிவ் தே கேன் லீன் அப்பான் ஃபார் ஃபியூச்சர். ஓகே, உங்களுக்கு தட். அதுக்கப்புறம் இந்த ஜீஷான் அன்சாரின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் வருவாரு, அப்படியே சுருட்டுன்னு போடுவாரு. இட் வில் ஆல்சோ கம் டு தி பிக்சர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அழகா பண்ணாங்க பாருங்க. அபினவ் மனோகரையும் ஆடி, அனிகேத் சர்மா டமால் ஒரு 6 சார் பாருங்க வந்தோடனே. பயங்கர ஹிட்டிங் ப்ராவஸ் அவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது நிதிஷ் ரெட்டி வராரு, அவர் தூக்கி சொருகிறாரு மிட் விக்கெட்ல 6. உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, வந்து அந்த ஒரு பின்னி பெடல் எடுக்கணும்னு தான் ஆடுறாங்க அவங்க. நான் திருப்பி சொல்றேன், இஷான் கிஷான் இஸ் a guy who has to be managed. He's a very flamboyant, he's a match winner. அவரெல்லாம் கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணினா, இதே இஷான் கிஷான் கொட்டுனாரு போன வருஷம் மும்பை இந்தியன்ஸுக்கு ஓப்பனிங் இறங்கி. இப்ப வந்து ஒன் டவுன் வந்து எப்படி ஒரு பிரிச்சா இருப்பாருங்க, செம்ம டேலண்ட். அதான் சொல்றேனே, that is what intelligence is all about. Superb retentions பண்ணாங்க, more than half of that பர்ஸை பஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை விட உங்களுக்கு பெரிய ஸ்டார்ட் அவங்களுக்கு கிடைக்காது. everyone have been talking about the template. They are very clear with the template. They succeeded, they moved on. It is very difficult to stop them in my opinion. சூப்பர். ஸோ அதனால ஒரு பயங்கரமான ஹை ஸ்கோரிங் வீடியோ கேம் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அப்படியே சேப்பாக் போலாமா பீடா? வேகமா போங்க, வெயிட் பண்ணாதீங்க.
அப்படியே அங்கிருந்து ஹைதராபாத்ல இருந்து சேப்பாக்கு வர்றோம். தலை இன்னைக்கு இறங்கினாரு, அதையும் பார்த்தோம். அந்த லப்பர் பந்து பாட்டை போட்டு உள்ள வந்து பட்டாஸ் பண்ணிட்டாரு. டேவான் கான்வே டிராப் பண்ணாங்க. ரச்சின் ரவீந்திரா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சேஞ்ச். இந்த பிளேயர் எல்லிஸ் பத்திரான அன்பார்ச்சுனேட்லி ஹாம்ஸ்ட்ரிங் இஷ்யூஸ். நம்ம முதல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பட் ஃபிட்டா இருந்தா ஆடி இருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி ஹி டிட் நாட். ஸோ எல்லிசின் ரச்சின் ரவீந்திரா இந்த ரெண்டு சேஞ்சஸுமே ஐ திங்க் யூ வில் வெல்கம் போத் தோஸ் சேஞ்சஸ். மற்றபடி பிளேயிங் லெவன் நீங்க சிஎஸ்கே எப்படின்னு சொல்லுங்க. மும்பையோட பிளேயிங் லெவன் அன்பார்ச்சுனேட்லி ஹர்திக் இல்லாதனால கொஞ்சம் அவங்களுக்கு ஜகுல் அரவுண்ட் லாட் ஆஃப் ரிசோர்சஸ். எக்ஸ்ட்ராடினரி டெபியூ, ட்ரீம் டெபியூ ஃபார் விக்னேஷ் புத்தர். இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? மும்பை இந்தியன்ஸ் ஒரு டேலண்ட் ஸ்கவுட்டை பத்தி இதுக்கு மேல நான் ட்வீட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கை வந்து இப்படி குஷ்டரோகம் வந்துடும். மும்பை இந்தியன்ஸ் டேலண்ட் ஸ்கவுட் பண்ணுவாங்க, மற்ற பிரான்ச்சைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஒரு சில பிரான்ச்சைஸ் எல்லாம் எப்படின்னா, அந்த விக்னேஷ் புத்தூர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம்னா அடுத்த வருஷம் அவங்களை எடுப்பாங்க. எடுத்துட்டு பிளேயிங் லெவல்ல சான்ஸே கொடுக்காம திருப்பி வேற பிரான்ச்சைசி கொடுப்பாங்க, அங்க போய் பர்ஃபார்ம் பண்ற அந்த மாதிரி பிரான்ச்சைசி எல்லாம் இருக்கும். அவங்கள மாதிரி இந்த பையன் வந்து கேரளால கிரிக்கெட் ஆடுற பையன், கிளப் லெவல் கிரிக்கெட் ஆடுற பையன், ரஞ்சி கிஞ்சி எல்லாம் எதுவும் பெருசா ஆடினதே கிடையாது. அதுதான் கண்ணுன்றது. நான் என்ன சொல்லுவேன், ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கணும். ஒரு போலர் எப்படி போடுறான், ஒரு ரன்னிங் டெக்னிக் எப்படி இருக்கு, ரிதம் எப்படி இருக்கு, ரிலீஸ் பொசிஷன் இருக்கு, ஸ்பின்னர்னா காக்கட் ரிஸ்ட் பொசிஷன் எப்படி இருக்கு, என்ன கண்ட்ரோல் இருக்கு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்ப உங்களுக்கு நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணுவேன் உங்களோட லெக் ஸ்பின்ல, சேம் திங். அந்த பேசிக்ஸை நான் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து தலை சிறந்த கோச்சுகள்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்து இவனை தேத்து, இவங்க வந்து கரெக்டா வந்துட்டு நீ வந்துட்டு பேசி மேனேஜருக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து உள்ள கொண்டு வா, தைரியமா தூக்கி பியூட்டிஃபுல்லா 78 கிலோமீட்டர்ஸ் 82 கிலோமீட்டர்ஸ் சூப்பரா போட்டாரு. இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எல்லா பிராக்டிஸ் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலயும் 220 சேசிங் 220 சேசிங்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எப்படி வந்தாங்க, இவங்க வந்து அதுவும் கமெண்டேட்டர்ஸ் வழக்கம் போல சொல்லிட்டாங்க, பிச்சு பல இருக்கு, இட் ஸ்டிட் வெரி நைஸ்லி ஆன் த விக்கெட் அப்படின்னு. நான் திருப்பி சொல்றேன், 3 பேரை நாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு இப்படி கைய போட்டு எடுத்துட்டு உனக்கு நான் பேட்டிங் சர்ஃபேஸ் கொடுப்பேன் நீ எதிர்பார்க்கறியடா, எப்படா எதிர்பார்ப்ப நீ? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருப்புலி. ஓகே, இதுக்கு பேரு திருப்புலி. இதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் தாவாங்கட்டை கட்டிக்கும். அஸ்வின் பாருங்க 2-3 லெப்ட் ஹேண்டர் உடச்சிடுவாரு தாவாங்கட்டை ஹெல்மெட் போடலன்னா. அவங்களோட டெம்ப்ளேட் அதுதான், இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சை கொடுத்து 170 அடிக்கிறதுன்றது. ஸோ அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு புரியாத விஷயம். இப்ப மும்பை வந்தாங்க, அதுவும் என்னன்னா முதல்ல பார்த்தாங்க பாருங்க, அவங்க முதல்ல டின்னு கட்டி இந்த கடல்ல இறக்குனாங்க பாருங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ். அதை பார்த்த உடனே சரி இங்கேயே 220 இருக்கணும், இவங்க எல்லாம் பிச்சை பார்த்தோன்னே பளபளன்னு இருக்கு, கண்ணாடி பார்த்து தலை சீவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்ன பாந்தி ஒரே குமாரா தான் வந்த உடனே அடிக்கிறாரு திலக் வர்மா தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ரெஸ்பான்சிபிளா ஆடுறவரு கண்ணா பின்ன அடிக்கிறாரு. உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு இதுவே இல்லாம சரி ஏகப்பட்டது அடிக்கணும் அப்படின்னு. இப்ப இங்க என்ன சொன்னோம் நம்ம, 182 இஸ் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரு. இது வந்து பெரிய வந்து ரன் ஸ்கோரிங் ஃபீஸ்டா இருக்காது அப்படின்னு சொன்னா, பவர் பிளேல 52 for 2 இருக்கணும். மும்பை 52 for 3, ஒரு விக்கெட் கூட விட்டாங்க. சென்னை வந்து 62 for 1, 10 ஓவர்ல 81 for 2 சொல்லணும். பாருங்க எப்படி போயிருக்கு. மும்பை 82 for 3, சென்னை 96 for 3. அந்த 11 to 15ல அவங்க அடி வாங்கினாங்க. மும்பை எழுந்துக்க முடியாத அடி. 28 for 4, 110 for 6, இவங்க 119 for 5. கடைசி வந்து 10 ஓவர்ல நம்ம என்ன சொன்னோம், பெருசா இங்க ரன் வராது, 56 for 4 வரணும். கடைசியில தீபக் சார் வந்து அடிச்சு 45 for 3 வந்துட்டாங்க. இவங்க ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. இங்க என்ன சொன்னோம், வின் ஃபேக்டர். ஒரு வின் ஃபேக்டர் என்னன்னா, முதல் 8 ஓவர்ல யாரு டெம்போ செட் பண்றாங்களோ, ஏன்னா பால் சாஃப்ட் ஆச்சுன்னா கஷ்டமாகும் அப்படின்னு. இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, மும்பை வந்து 66 for 3, சிஎஸ்கே 79 for 2. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் 1 by சிஎஸ்கே. ரெண்டாவது, எந்த ஸ்பின் போலிங் யூனிட் இங்க நல்லா போடுறாங்களோ, சிஎஸ்கே 11 ஓவர்ல 70 for 5, மும்பை வந்து 13.1 ஓவர்ல 110 for 4. ஆட்டம் கிலோஸ் இந்த 2 பர்டிகுலர் இதுல இது பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு புரியாத புதிர் அதுதான், ருத்ராஜ் கேக்கோட இப்ப கான்வே ரவீந்திரா இருந்தா அவர் நம்பர் 3 வர்றது ஒரு நியாயமான விஷயம். ராகுல் திரிபாட்டின்றவர் ஒரு நம்பர் 3ல வந்து எல்லார் டீமுக்கும் நல்லா ஆடி இருக்காங்க. அவரை என்னத்துக்கு ஓபனிங் இறக்குனாங்கன்னு உங்க டீம்ல ஒரு ஓபனிங் இறங்கி தான் 450 ரன் அடிச்சாரு 2016ல. அது நாங்க இறக்கி விட்டோம் சார். ஏன்னா மயங்க் அகர்வால் அப்ப வந்து அன்பார்ச்சுனேட்டா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் மயங்க் அகர்வால். 3 மேட்ச் மயங்க் அகர்வால் அடிக்கலன்னு உடனே நாங்க அவரை வந்து ஆடணும். முதல் 3 மேட்ச் அவர் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஆடின எந்த டீமுக்கு ஓப்பனிங் ஆடி இருக்காரு நீங்க யோசிச்சு சொல்லுங்க பாப்போம்.
எந்த டீமுக்கு ஓப்பனிங் அதுதான் இருக்க? திருப்பி அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க பீடா. இந்த ஒரு மேட்ச் அடிக்கல, திருப்பி அடிப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடிக்கிட்டு விடுங்களேன். அவர் நம்பர் 3ல இறக்கணும்ன்ற தட் இஸ் இஸ் பிவோட்டல் பொசிஷன் வேர் ஹி வில் ஸ்கோர் ரன்ஸ். இப்ப அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருப்பாங்கன்னா போய் டாஸ்லிங்கா ஆடிட்டு இருப்பாங்க. திரிபாட்டிலாம் எப்படின்னா ரன் வரதே தெரியாது, ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு ஆளு. அதுக்கப்புறம் பெருசா எடுத்து இப்ப இவங்க ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கைக்கோட ஒரு ஸ்டார்ட் கொடுத்து ஒரு 56 ஃபார் 1ல திரிபாட்டி வந்திருந்தா நாட் அவுட்டா போயிருப்பாருன்ற நானு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஜவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா இருந்தா ருத்து 3 வந்துட்டு உங்களுக்கு திரிபாட்டியை 4 இறக்கலாம். திரிபாட்டியோட எக்ஸ்பெரிமெண்ட் இப்ப எதுக்கு when you have ருத்ராஜ் கைக்வாட் and ரச்சின் ரவீந்திரா which is also a left right combination is my humble question. Was it needed? I want Rahul Tripathi to bat at number 3. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி பாப்போம். பட் அவங்க ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா மேபி தில் கிவ் 2-3 கேம்ஸ் அட் ஓப்பனிங் தான் நினைக்கிறேன். உடனே அடுத்த மேட்ச் மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். பட் ஐ வாண்ட் திரிபாதி டு ஸ்கோர் ரன்ஸ் ஆன் டாப் ஆஃப் தி ஆர்டர். பாப்போம், அது நடக்கணும் அப்படின்னு நம்புவோம். பட் தென் அதர்வைஸ் ரவீந்திரா ஆடினதும் நீங்க சொன்னதை ஆடிட்டாங்க. எல்லிஸ் ஆல்சோ வாஸ் நாட் பேட் பீடா. ஹி ஆல்சோ டிட் அ டீசென்ட் ஜாப். சாம் கரன் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஓவர் தான் போட்டாரு, நாட் சோ குட். நியூ பால் அடிச்சிட்டாங்க. பேட்டிங் வந்து அக்ராஸ் அடி போல்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி சிஎஸ்கே ஆர் நவுன் டு பேக் தேர் பிளேயர்ஸ். இமீடியட்டா வந்து காம்பினேஷன்லாம் கண்ணாமன்னு மாற்ற மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ கன்வின்சிங்கா மும்பை ஜெயிச்சிருக்காங்க. ஐ திங்க் தில் கீப் கோயிங் வித் த சேம் டீம் இந்த ஃபியூச்சர் மேட்சஸ் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எந்த ஃபாஸ்ட் bowler was successful? Trent Bolt, was he successful today? நோ நோ. One of the best in the world is not successful. Now, what can you expect from Ellis and how can you be harsh on Ellis? So, அவரும் வந்துட்டு சாம் கரனும் ஒரு ஓவர் தான் போட்டாரு. மும்பை நமந்திருக்கலாம் பால் இவ்வளவு திரும்புது அப்படிங்கும் போது ட்ரெண்ட் போல்ட்டாலேயே விக்கெட் எடுக்க முடியல. தீபக் சஹர் மட்டும்தான் பிரேக் த்ரூ கொடுத்தாருங்கும் போது யூ கேனாட் ரைட் ஆஃப் நாதன் எல்லிஸ் ஃபார் தட் பர்ஃபார்மன்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. சாம் கரனும் ஒரு ஓவர் தான் போட்டாரு, 13 ரன். ட்ரெண்ட் போல்ட்டும் he was expensive. தீபக் சஹர் ஒரு விக்கெட் எடுத்தாரு, பட் he was also expensive considering the average score what both the batsmen put together இருக்கும் போது ஒரு ஸ்பின்னர்ஸ் மைண்ட் ஃபீல்டுங்கும் போது you cannot really write off Ellis or Sam Curran or Bolt or Deepak Chahar anyone. அப்படிங்கும் போது இப்ப பத்திரலாக்கு பதிலா இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க எல்லிஸா அப்படிங்கும் போது they should continue the faith on Ellis for few games. இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கட்டாந்திர சின்னசாமி ஸ்டேடியம் டெல்லியில எல்லாம் அவர் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரி, அவரோட ஸ்லோயர் பவுன்சர்ஸ், அவர் எப்படி 4 ஓவர் எக்ஸ்பர்ட் டெத் ஓவர்ஸ் போலர் வந்து எல்லிஸ். நான் திருப்பி சொல்றேன், கலீல் அஹ்மத் வந்து சூப்பராவா போட்டாரு, எடுத்த உடனே பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூஸ் எல்லாம் கொடுத்து செட்டப் பண்ணாரு. பட் திருப்பி நான் சொல்றேன், இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ இந்த லாட், எல்லிஸ் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் டிபெண்டபிள் டெத் போலர் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இன்னொன்னு சொல்லுங்க, சாம் கரன் வந்து அந்த சிச்சுவேஷன்ல மேட்ச் வந்து அவர் அந்த ஷாட்டை ஆடும் போது 10 ஓவர்ல 96 சார், 155 எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க நீங்க? தலதோனி நம்பர் 8ல வர போறாரு. அவர் என்ன நினைச்சாரு, அப்படியே ஒரு ஸ்குவீஸ் பொசிஷன் வந்தது, பால்லாம் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சது, பவுண்டரி வரல, அப்படியே ஒரு ரன்ன பாலுக்கு மேல போச்சு. சரி ஒரு அட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு he chose the wrong ball to hit, and the position what he got into trying to play that slog sweep was also wrongன்றதுனால பயங்கர ஒரு ஃபார்ம்ல வந்திருக்காரு போது சிஎஸ்கே should not be thinking about anything. அவங்க டெம்ப்ளேட்டும் அதுதான். சிஎஸ்கே எல்லாம் ஒரு மேட்ச்ல வந்து ஒரு பிளேயரை திருப்பி எடுக்காது சரித்திரமே கிடையாது. நான் என்ன ப்ரிஃபர் பண்ண ஒரே ஒரு சேஞ்ச் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வாண்ட் திரிபாதி டு பேட் நம்பர் 3 வேர் இஸ் கம்ஃபர்டபிள். நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு 5வது ஓவர்ல ஒரு 37 பொண்ணு அப்ப வந்தாருன்னா he will take the innings into solidarity to 11 to 12 overs. என்ன பொறுத்த வரைக்கும் திரிபாதி will be more successful if he bat number 3. பட் நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஆர்டர் எதுவுமே மாத்த மாட்டாங்க, சேம் பிளேயிங்ல வந்து ஆடுவாங்க. அப்சல்யூட்லி கிளினிக்கல். மும்பை வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்டு. சரி ஒரு 200 அடிச்சிடலாம், அவங்க பிச்சை சரியா ரீட் பண்ணல. they thought 200 is a par score, they ended up with 40 run shot. பியூட்டிஃபுல்லா சேஸ் பண்ணாங்க. ரச்சின் ரவீந்திரன் நார்மலா டமால் டிமில் அடிக்கிற ஆளு, கடைசி வரைக்கும் நின்று பியூட்டிஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு போனாரு. எவ்ரி திங் இஸ் ஸ்டார்டட் வெல் ஃபார் சிஎஸ்கே. திருப்பி நான் சொல்றேன், இங்கே தேர் எக்ஸ்பெக்டட் டு வின். ஓகே, இங்க அவங்க ஜெயிக்கிறதை நிறுத்தவே முடியாது. முன்னாடியே சொல்லிட்டேன், 7-5 இங்க ஜெயிச்சிருவாங்க. வெளியில 7-3 ஜெயிக்கணும். அந்த பேட்டிங் வந்து ஹேஸ் டு ப்ராப் அப். இந்த 155 வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு 17 ஓவர்ல ஒரு 3 விக்கெட்ல ஜெயிச்சிருக்கணும். ஒரு இழுபறி பண்ணி கடைசி ஓவர் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு அதுதான் பயம். ஹை ஸ்கோரிங் வென்யூ, ஒருவேளை ஒரு 207 டார்கெட்னா இந்த பேட்டிங் லைனப்
எழுந்து நிக்குமா? ஏன்னா ஐ எம் நாட் கன்வின்ஸ் வித் தீபக் கூட. ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட். அதுதான் நான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க கேட்பீங்கன்னு தெரியும் சார். உங்க புத்திசாலித்தனம் எனக்கு தெரியாதா? அதாவது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு 2 வருஷமாவே இஸ் ஹேவிங் எ குவைட் ஐபிஎல் சீசன். இன் அண்ட் அவுட். இந்தியாலாம் ஆடினாரு, ஐய காசு கொடுத்தாரு. போன வருஷம் எல்எஸ்ஜில வந்து அங்கே இங்கே ஓப்பனிங் 1 டவுன் 5 டவுன் 7 டவுன் எல்லாம் இருக்கே, ஒரு ரன் அடிக்கல. திருப்பி இன்னைக்கு ஐடியல் சுச்சுவேஷன் ஒரு 22 நாட் அவுட்டா இருக்கிறதுக்கு அப்படியே குறுக்கு போட்டு அவுட் ஆனாரு. Now somehow I am not convinced with Deepak Kuda. That is my honest assumption. கரெக்ட் தான் பீடா. கிரிட்டிக்கல் டைம்ல மேட்டர் ஆகிறதுக்குள்ள எய்தர் ஹி ஷுட் ஃபைன் ஃபார்ம் ஆர் தே அதுக்கு சொல்யூஷன் விஜய் சங்கர்னா விஜய் சங்கர், இல்ல ஷேக் ரஷீத் ரேட் பண்றாங்கன்னா ஷேக் ரஷீத், பட் தே வில் ஹேவ் டு ஃபைன் சம்திங். நானும் தட்ஸ் அ வெரி கிரிட்டிக்கல் கேப் லுக்கிங் அட் சிஎஸ்கே. இருந்தாலும் நூர் அகமது அப்படிங்கிற ஒரு ஹீரோ சிஎஸ்கே கிடைச்சிருக்காரு. ஐ திங்க் சிஎஸ்கே இவரை மாதிரி ஆளெல்லாம் விட மாட்டாங்க. ஆமா, அப்படியே பிடிச்சி கப்பு சிப்புன்னு அமுக்கிடுவாங்க. இனி ஆக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு விடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சைக்கிள் கூட அந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாரு. ஸோ இப்போ மும்பை அடுத்த மேட்ச் எப்படி போகணும் கோயிங் ஃபார்வர்டு? ஏன்னா ஹர்திக் ஆப்வியஸ்லி வில் வாக் இன் டு தி 11. என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க பீடா? சார் கரெக்டான பிளேயிங்ல வந்து இங்க ஆடினாங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் ஆடினாங்க. உங்களுக்கு தான் அந்த டவுட் இருந்தே இருந்தது, ஜாக்ஸி ரிக்கில்டன் 2 பேரையும் ஆடுவாங்கன்னா. they didn't deliver as a team. ஆமா, they failed as a teamங்கும் போது நீங்க 155 ரன் அடிச்சுட்டு you are tottering at 110 for 6 after 15 overs. அங்கேருந்து ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு டோட்டலை கொண்டாந்துட்டு they dragged them until last over. after 10 overs they were dead and buried at 96 for 2ங்கும் போது மும்பைல ஒரே பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ஹர்திக் உள்ள வந்துட்டாருன்னா இன்னொரு போலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு வந்துடும். that is going to be the biggest positive. அவங்களும் பாத்தீங்கன்னா they are not going to change this combination. இது ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் காம்பினேஷன். பெரியப்பாக்கு இன்னைக்கு படலை நீங்க யோசிச்சு பாருங்க. பெரியப்பா, வில் ஜாக்ஸ், ரயான் ரிக்கில்டன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், 6 நங்கூரம். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இதர் ராபின் மின்ஸ் ஆர் நமந்தீர் ஒருத்தருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா உள்ள வருவாரு. அவ்வளவுதான். பும்ராவோட ரிட்டர்ன் வந்து என்னன்னு தெரியல. சத்யநாராயண் ராஜு நான் வந்து அப்பயே சொன்னேன், ஏபிஎல்ல பார்த்தேன், ரொம்ப இது தெரியுது அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு ஸ்பின் வந்து அப்படிதான் யோசிச்சாங்க முஜிபுர் ரஹ்மான், அதனாலதான் கொண்டாந்தாங்க. இந்த பையன் பியூட்டிஃபுல்லா போடுறாருக்கும் போது ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு பக்கம் வேலை இல்லா பட்டதாரி சாண்ட்னர் இருக்காரு. வில் ஜாக்சன் நீங்க நல்லா போட்டாருக்கும் போது ஐ டோன்ட் சி முஜிபுர் ரஹ்மான் கெட்டிங் எ கேம் அன்பார்ச்சுனேட்லி. இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா வந்தா அந்த பிளேஸ வந்து சத்யநாராயண் ராஜு பிளேஸுக்கு மேல அவர் வருவாரு ஒழிய next game they'll make only one change, that is either Namandir or Robin Mills making way for the captain Hardik Pandya. Nothing is lost for Mumbai. And ஒரே ஒரு இது என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க வந்து பிச்சை மிஸ்ரெட் பண்ணி நிறைய அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பார்ச்சுனேட்டா ஓவர் அக்ரெசிவா போய் விக்கெட்ஸை கொடுத்துட்டாங்க. தேர் அ குவாலிட்டி டீம், தேர் கம் பேக் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் கேம். சூப்பர். அப்போ பார்ப்போம். எல்லா மேட்சும் நம்ம ப்ரிவியூஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு டபுள் ஹெட்டர் சிறப்பாக முடிஞ்சது, இந்த சண்டே டபுள் ஹெட்டர். ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? அதான் சொன்னேன், நம்ம பரவாயில்ல. கடைசியில நான் எட்ஜு கொடுத்த 2 டீமும் ஜெயிச்சிருக்கு. இதெல்லாம் நடந்ததே கிடையாது. ஒருவேளை இது ஏன் நடந்ததுன்னா அது வந்து நீங்க சொன்னதுனால நடந்ததோ என்னன்னு தெரியல. நான் என் பக்கம் நீங்க வந்ததுனால அது நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆக்டோபஸ் 3 out of 3 3 மேட்ச் நடந்திருக்கு. ஆக்டோபஸ் 3 out of 3. நான் கொடுக்குற எட்ஜை கணக்கு பண்ணாதீங்க. நான் கொடுக்குற எட்ஜ் வந்து கண்டிஷன்ஸ் பத்தி. அவர் அப்படியே ஏதோ அப்படியே யோசிச்சு அப்படியே தியானம் பண்ணி சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா நடக்குது. அதனால அவர் என்ன சொல்றாரோ அதுல மணியை போடுங்க. இட் cannot be எனி பிட் என்டர்டைன்மெண்ட் டபுள் ஹெட்டர் வி ஹேட். அதாவது பாத்தீங்கன்னா முதல் மேட்சும் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கம்ப்ளீட்டட் வெல். லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. 287 நிறைய டீம் 119 ஆல் அவுட் ஆயிருக்கும். அங்கேருந்து வந்து கேப்டன் வந்து மாஜி கேப்டன் வந்து நின்னா இருப்பாருங்க எப்படியே. அதுவே சிங்கம் சஞ்சீவ் சாம்சன் சூப்பர்பா ஆனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 287 was too much. We expected Sunrisers to win. சென்னை வந்துட்டு இது எங்களோட கோட்டலை, முத்துப்பாண்டி கோட்டலை அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அகைன் இட்ஸ் டூ ஏர்லி. வெளியில போய் என்ன பண்றாங்க அது தெரியல. It's a great entertainment for IPL viewers on Sunday. Next is going to be the preview between Delhi Capitals and Lucknow Super Giants in Vizag. Until we come back and entertain you for that episode with உங்கள் ஆக்டோபஸ், அதாவது 3 out of 3 ஆக்டோபஸ். Thanks a lot and bye bye.